பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அவர்கள் தான் என்ற ஆணவத்தால் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நேரில் சந்தித்தால் எனக்கேற்ற கலப்பு கிடைக்கும். வைகுந்தவாசா கோவிந்தா சிறகிலே நந்தலாலா நந்தன் கரியலிலும் ஓடுதடா நந்தலாலா. மாடு அவுத்து போறாளுக்குது ஆராயணும் ஆராயணும் வீராயணும்னா அந்த கோபம் எனக்கு கூட தாங்கல. சுத்தி கேக்குறாரா எடுத்துக்குறா போட்டோ சுத்தி காட்டிய இது சுத்தி இது புடி இந்த சுத்தி உங்க சித்தி அந்த குடு நான்
நாராயணன். நீ யார் அங்க வந்து என்ன வந்து நாராயண பேரா? யாரியா? என்ன யார் என்று தெரியவில்லை. நான் யார் அட்ரஸ்ல வந்து நான் எழுதுகிறேங்க. யாரு? நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, கையில கட்டை, கட்டு காவி சட்டை. சுருக்கமா சொல்ல போனா இவரு கல்யாணம் ஆகாத பொட்டை. நாராயணா, நாராயணா. அப்ப பேர் யாரு? வீர் இல்லடா. இவரு பிராந்திக்கு சொந்தக்காரு. இவர் யாரு? இவர் யாருன்னு தெரியல. நீ யாருன்னு புரியாம சொல்லியா? நான் யார் தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் தான் பிரம்மசுதன். டேய் இவரு அம்மா குத்துறவரா? அவங்க கிட்ட சொன்னீங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரம்மசுதன். ஐயோ பெரம்பூர் சூத்தா. பெரம்பூர் சூத்தா. டேய் எம்மோர் வைத்தா. எக்மோர் ஓதா சொன்னாரு. டேய் பிரம்மசுதன்றாரா? புரியல உனக்கு? இன்னும் தெரியவில்லையா? தெரியல. திருலோக சஞ்சாரி. ஓஹோ. அப்பா வையாபுரிக்கு ஆச்சாரிக்கு நான் போனோம். சாகல வேணும். அதுக்குள்ளப்பா ஒரு கது ஒண்ணு டிசைன் போட சொன்னேன். அவர் போன ஒரு 2 ஆலய திரும்பல அதுதான் கேக்குறேன். ஒரு திருவிழாக்க சஞ்சாரி வையாபுரி ஆச்சாரிக்கு நான் ஒண்ணு கேக்குறேன். அப்படியா? பூ போடுறியா? இன்னும் விளங்கவில்லை. நான் யார் என்று? நான் தான் முற்றும் திறந்த மகாமுனிவன். இவர் தான் முட்டை துண்ட மகமணிவரா? நீ முட்டை தான் உண்ணுவே. நாங்க முட்டையிற கோழியே நாங்க தூங்குவோம். நாங்க அரிகரி அரிகரி கட்டியா அரிகரி கோழிகரி அரிகரி கோழிகரி நாராயணா. முரகரி வரதா முரகரி வரதா முரகரி வரதா. முரங்கேரி வரதா. ஐயோ கேட்டியாக்க போற என்னப்பா? புத்துகறி பத்தாதுடா. முரங்கரி வரத்தா. முரங்கரி வரத்தா. முரங்கரி சொன்னா சூத்து கடுப்பு எடுத்துட்டு போறா காய். சிவசிவா 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 சிவ கூறாதான் ஆவா. மொழி சிவராலா? ஆமா நீ யாரு இந்த விளக்க சொன்னா நாங்க போய் இன்னும் புரியவில்லை. எனக்கு தெரியலப்பா. டேய் நான் யார் என்று தெரியவில்லை. நான் தான் நாரத மகாமுனிவன். வாவ் நாரதன். நாங்க எது மெர்சியா இல்லையே. இல்லையா? நீ என்ன மெர்சி வந்துக்கிறியாப்பா? நான் இன்னும் மெரிக்க மாட்டேன். நார்துன்றாரப்பா. அது சொல்றாரு. டேய் இன்னும் விளங்கவில்லையா? நான் தான் கலைவாணியின் மகன். அடேடே ஒப்பா பேர் பிரம்மதேவன். பிரம்மதேவன். உம்மா பேரு கலைவாணி சரஸ்வதி. இப்ப சொன்ன பார்த்தா பேர் என்ன? அவங்க அம்மா பேர் கேட்டியா? என்ன பேரு? அவங்க அம்மா பேர் தான் சொர்சேடியா. சொர்சேடியா? பூசிஞ்சடே சொர்சேடியா? சொன்னாங்க. டேய் சரஸ்வதியா? சரஸ்வதி. சரி. என்ன இவ்வளவு இருக்கீங்க? உங்க தலைவனை பார்க்கிறீங்க. யார் எங்க ஐயா பார்க்கணுமா? உடனே பார்க்கிறேன். முதல்ல சொல்றது இல்லையா? ஐயா பார்க்கணும். ஒரு பக்கமா மயிறு. என்னடா அம்மா யார் இரு. ஒரு பக்கமா இருக்கு சொல்லிட்டு வரேன். அண்ணாத்த சொல்லு. வந்துகிட்டு முக்கியமான ஆளு. போய் ஒண்ணு கடை ஒண்ணு வளர போற ஐயாண்ட. ஐயாண்ட போய் புள்ள அட்ரஸ் தரத சொல்றேன். ஐயாண்ட விளக்கமா சொல்லிட்டு வந்துரு. ஏன்னா ஏற்கனவே ஓட்ட வாய் நீ வேற. ஐயாண்ட போயிட்டு இந்த மாதிரி சமாச்சாரம் இந்த மாதிரிக்காக, அந்த மாதிரி சமாச்சாரம் அந்த மாதிரிக்காக, இந்த மாதிரி சமாச்சாரம் இந்த மாதிரிக்காக காக 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 டைம்ல பேச சொல்லிட்டு போய் வா. இந்த மாதிரி சமாதி அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி சமாதி இந்த மாதிரி இருக்காங்க. ஏன் போய் சொன்னியா? அந்த அடிக்கிறாரு அவர் எடுத்து. ஏன் போய் சொன்னியா? தூக்கத்துல பிறந்தவனு ராஸ்கல் நான்சென்ஸ். திஸ் இஸ் கெவுருவாடு. கௌரவடி. ஒரு அட்ரஸ் சொல்ல தெரிஞ்சாங்க என்ன போயிட்டு பலான ஊர்ல இருந்து பலானூர் பலாந்துக்கு வந்துக்கிறாரு. பலான ஊர்ல இருந்து பலானூர் பலாந்து 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 பலாந்துக்கு வந்துக்கிறாரு. அப்படியா பேசுறாரு. ஐயா வந்துக்கிறியா தெரியுமா? பலானூர்னு பலானூர் பலானூர் பலான் பலான் தான் போய் சொன்னியா? சவுட்டெல்லாம் அடிக்குது. ஓட்ட வாயா வலது வாயா டப்பா வாயா ஒரு அட்ரஸ் சொல்ல தெரியல. ஒரு அட்ரஸ் சொல்ல தெரியல ராஸ்கல். அப்படி ஐயா நமஸ்காரம். வந்து யார் தெரியுமா? முக்கியமான ஆளுங்க. எப்பவுமே வராத நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறார். சுருக்கமா சொல்ல போனா ஒரு அட்ரஸ் சொல்றான்னா போய் வகையே வளர்றாம ஓட்ட வாய் இல்ல நான் சாமியார் சொல்றேன். ஒரு அட்ரஸ் சொல்றதுதான் வந்து முக்கியமான ஆளுங்க. எப்பவுமே வராது நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறார். சுருக்கமா சொல்ல போனா திருலோக சஞ்சாரி நாரதருக்குள்ள பிரம்மதேவன் வந்துக்கிறான். பிரம்மபுத்திர நாரதம் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? அவர் வேலைக்கு இருக்கிறார். தண்ணியே வேண்டாமா? பேப்பர் சுத்தி போட்டுருக்காரு. யார் அவன் சனி முடிச்சனா? மொள மொளான்னு பேப்பர் தொடங்கி சொல்றேன். ஏய் எங்க நம்ம சாமி பாருங்க. சொத்தம் பண்றதுக்குள்ள அவசரப்பட்டு நாங்க மாடு லாடம் காட்டுறோம்னா நாங்க எடுத்து போறதுல என்ன அவசரம் உனக்கு? நீ எதார்த்தமா உட்காந்தியா? ஆனா நாங்க போனதுல வெறும் பதார்த்தமா போட்டோம் உங்களுக்கு. எடுத்து போறதுல என்ன அவசரம் உனக்கு?
ஏய் சரியா போறா பல்ல நிக்காதடா பாவி. ஏடா நீ மனசுல வச்சுக்காதீங்க இருக்கு. வாங்க வாங்க வாங்க. யாரா என்ன மாதிரி சைனா போய் உட்காரு டைம் உட்காரு. ஏய் 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 நீ எப்பறா உட்காருது? உட்காரலாம் இதெல்லாம் உட்காரக்கூடாதா? எப்படி உட்கார முடியும்? ஏங்க அவன மாதிரியா நானு யாருக்கு என்ன மாதிரியே செய்ய தெரியாதா? அப்படியா? இதுல போய் உட்கார முடியல நாயா போடு. இதுல ஐயோயோ என்ன ஜவன தட்டி கட்டுக்கிறான்டா. மட்டி திருப்பி போடுறா. திருப்பி போடுவா. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் போயிடு. வேர்க்கடலை சுண்டால் சுண்டால் வேர்க்கடலை சுண்டால் 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 மொரம் 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 சுண்டால் சுண்டால் வேர்க்கடலை சுண்டால் சுண்டால் மொரம் 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 10 ரூபாய் கொடு 10 ரூபாய். 10 ரூபாய் சொல்ற ஒரு பை சுண்டால் மொரம் 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 போடுடா அப்படியே. ஏய் சுண்டலா உனக்கு மொரமொன்னு பொறப்பொறனுக்குது. அதுக்குள்ளே காலைல அவிச்சு சூடா சாப்பிடுறது பல்லுக்கு எதவா இருக்கும். நிக்காத வெயில்ல காஞ்சிங்கடா பொறப்பொறந்தா இருக்கும். ஓஹோ சரியா சரியா போறா போட்டு போட்டு பேசி பரங்களுக்கு மூக்கல வச்சுட்டேன். அது பெருசா இல்லையாடா? அது தண்ணி கேட்டு எடுத்துக்கலாம். போன் பாருங்க. போதனா என்ன ஒரு அடக்கு என்ன ஒரு பண்டு அடியானே வாழ்த்துக்கள் சுவாமி. கூடிய சீக்கிரத்தில் சத்துருவே. அது தெரியாம வந்துச்சுங்க. கூடிய சீக்கிரத்துல நன்மையை சேர்த்துருவேன். அது சுருக்கமா சேர்த்துருவேன். வாயில நல்ல வார்த்தையா வராத வாயில இருந்தாலும் வராத மகமுடிவர் வந்திருக்கிறார். என்னுடைய தம்பி ஒருவன் இருக்கிறான் பூபாலகன். கூப்பிடுறேன். அவனை நான் அழைத்தேன். ஐயா சின்னஜமா டேய் கதைக்கா புடுக்கா அண்ணா தம்பி யார் வந்தது? உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நம்முடைய சபையை நாடி அந்த நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். என்னது 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 ஆட்சி பெற்றுக் கொள்ளடா. நாரதனா எங்க இருக்கிறான்? நாடி வந்த செய்தி சொல்ல. ஏன்டாவும் இந்த வாரடி அவங்க என்ன அடிச்சுக்கணும்? ஏன்டா கெத்துல அடிச்சுக்கிட்டா? ஓ எங்கப்பா கெத்துல அடிச்சுக்கிட்டா? டேய் வாடா வாடா ஹாஸ்பிடல் வாடா டேய். வாடா வாடா டேய் காலைல பாத்து ஹாஸ்பிடல். டேய் காலைல போல நம்ம கண்ணுக்கு எடுங்க. தம்பி அவன் யார்? யாவருக்கெல்லாம் உபகாரி. உபகாரி. டேய் என்னடா போயிச்சடா? இல்ல கண்ணு போயிச்சு வாடா. கெத்துல அடிச்சுக்கிடுங்க. டேய் என்ன பாச்சிக்கடா? ஒரு ஸ்டைல் பண்ண பயப்படுவாரு. சரி வாடா ஹாஸ்பிடல் போலாம்டா. ஹாஸ்பிடல் வாணாம். ஏன்டா? எல்லாம் டாக்டர் அரகன தூக்கத்துல இருப்பானுங்க. அரகன் தூக்கத்துல போறடா. போய் டாக்டர் போய் அவன் ஜெய் பண்ண மானா ஊசி தூக்கத்துல மாத்திக்கிட்டு போட்டு நல்லா கரெக்டா நல்ல கண்ணாக்கிடுவாங்க. வேற என்ன? நம்ம சித்தி வைத்தியம் பண்ணிக்கலாம். சித்தி வைத்தியமா? பெரியம்மா வைத்தியம் பண்ணிக்க. ஏன் பெரியம்மா வைத்தியம் பண்ணிமா? சித்த வைத்தியம் பண்ணிக்கலாங்க. சித்த வைத்தியமா? ஆமா. அது எப்படி சித்த வைத்தியம்? சித்த வைத்தியம் தெரியாதா? தெரியாது. கண்ணுக்கு அடிபட்டா நீ இப்படி ஹாஸ்பிடலுக்கு போய் 1000 கொடுத்து செலவு பண்ணி கிடக்குறியா? கண்ணு தானே போயிடுச்சு எனக்கு. ஏன்பா அது மாதிரி செலவு பண்ற? கண்ணு அடிபட்டுச்சுன்னா சிம்பிளான வைத்தியம். என்னப்பா? ஆங்கில பூச்சி மாதிரி வைத்தியம் இருக்குது. வைத்தியம் இருக்குதா? ஆமா ஏதோ நாடகத்தை வந்தமா நாடகத்தை பார்த்து இருக்கக்கூடாது. கண் அடிபட்டா ஏன் போய் ஹாஸ்பிட்டலுக்கு 1000 செலவு பண்ணிட்டு ஏன் பணத்தை அழிக்கிறீங்க? ஆமா ஆமா. நம்ம நாட்டு வைத்தியம் பண்ணி சரியா போறோம். இவனுக்கு தெரியுங்க. எங்க குடும்பம் வைத்தியக்கார குடும்பம் தான். அப்படியா? எங்க அப்பா பேர் வைத்தியக்கார வடமேல. எங்க அண்ணன் பேர் ஏழு மேல. ஏழு மேல. உங்க பேரு? ஏரி தோல் மேல. ஏரி தோல் மேல. எப்படி வைத்தியம் அது?
இங்கன்னா கள்ளி மரம் இருக்குதா? இருக்குது கொடுக்குற போற வெளிக்குது. கள்ளி மரம் இருந்தா கள்ளி மரத்துல அட்டி வரல, கல்லால் இட்டிக்கிறேன். கரகரன்னு பால் வரும். வரும். ஒரு டம்ளர்ல எடுத்தாந்து கண்ணில் அப்படியே விடக்கூடாது. ஐயா நல்ல கண்ணு நொல்ல கண்ணா போடும். அப்படியே விடக்கூடாது, பால் மட்டும். பாட்டில் ஒரு பொறிக்காந்து நல்லா அவியில வச்சு நல்லா ஒட்ட அரைச்சி ரெண்டு ஒன்னா கலந்து என்ன கால் மேல இசுத்து போட்டு ஒரு 5-6 பேர் என்ன அமிக்க கண்ணு கையில வராது. புரடா வச்சிருப்பாரு. இந்த புரடா பிடிச்சி நீக்கி ஒரு 10 சொட்டு முட்டு கண்ணை நல்லா அரைக்கி விடுங்க. தூங்கி இந்த 2 கண்டு தும்ப போவோம். வடமலை எத்தனைங்க அது பரம்பரை வைத்தியம். நம்மை போல் அசுர கூட்டத்துக்கு அவகாரி இந்த திருட்டு பயிலுக்கு நாரதன் என்றால் சாமானியப்பட்டவன் அல்ல. தூணையை துரும்பாக்குவான், துருமையை வீணாக்குவான். வேண்டாம், என் வார்த்தையை கேள். பெரியோர்கள் பாதம் படிவது நல்லது. அதனால் என் முகத்திற்காக, என் வார்த்தைக்காக நாரதன் பாதம் படிந்து கொள். ஆமாங்க, உன்ன சொல்ற மாதிரி செய்யிட்டு போ. எங்க அண்ணன் சொல்ற மாதிரி செய்யிட்டு. அதான் அண்ணன் சொல்ற மாதிரி என்ன தப்பா சொல்றேன். சரி மூத்தோர தன்மையானம் தான். நீ என்னடா பயம்? ஆளுகாலம் நட்டுறீங்க. ஒரு கட்சியில ஒரு பணி இல்லையா? சரி வாங்கட்டும். எதிரியை தேடிக்கொண்டு சென்றோம். அந்த நேரத்தில் எதிரே வந்தாலே என்ன காரணம்? இல்ல இவ்வளவு அவசரமா போறீங்களே, எங்க தான் போறீங்க? சரி மனுஷன் எங்க போறீங்க? முத போறாங்க, போகும்போது எங்க போற கேட்கலாமா? கேட்க ஒரு பெரிய மனுஷன். நீங்க போறவங்க நீங்க அப்படியே போடுறீங்களா? புறப்படுவதை எங்கே பகிர்ந்து கேட்கலாமா? எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய பகைவாங்க இருக்கக்கூடிய அந்த தேவர்களை பழி வாங்குவதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். வல்லாளகண்டா, இப்படியே சென்றால் அந்த தேவர்களை உங்களால் சிறைப்பிடிக்க முடியாது, பழிக்க முடியாது. ஏன் என்றால் உங்களிடத்தில் வீரம் இருக்கின்றது, விவேகம் இருக்கின்றது. இப்ப நாங்க என்ன பேசிக்கிறோம், நீ என்னதான் தெரிஞ்சுங்கிற தாலி கொஞ்சம் ஆட்சங்க. உங்களிடத்தில் வீரம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, அனைத்தும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் வரம் பெறவில்லையே. அதுவே அந்த தேவர்களை அழிக்க வேண்டும் என்றால் வரம் பெற வேண்டும். வரம் பெற வேண்டும். அப்படியா? அது யாரிடத்தில் பெற வேண்டும்? எங்கு சென்று அந்த வரத்தை பெற வேண்டும்? உனது முன்னோர்கள் வாங்கினார்களே, அப்பேற்பட்ட வரம் கிடையாது. இது ஒரு புதுமையான வரம். இப்பேற்பட்ட எங்களுடைய தாயாதிகள் எத்தனையோ பேர்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வரம் பெற்றார்கள். ஆனால் ஒருவர் கூட நிலையாக இந்த உலகத்திலே வாழவில்லை. அதனால் நாங்கள் புதுமையாக வரம் பெற வேண்டும். ஆமா, அது எப்படிப்பட்ட வரம்? எப்படிப்பட்ட வரம் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? இது வானம் இருக்கின்றதே, வானம் ஒரு பூச்சக்கர குடையாகவும், பூமியானது ஒரு தட்டாகவும், 4 வேதங்கள் 4 வளையங்களாகவும், வானத்திலே மின்னுகின்றது நட்சத்திரங்கள். அவர்கள் அனைத்தும் சங்கிலிகளாகவும், இவர்கள் அனைத்தும் ஒன்று சேர்த்தால் எப்படி இருக்கும்? பார்ப்பதற்கு ஒரு தொட்டில் போல் காட்சியளிக்கும். தொட்டில் போல் காட்சியளிக்கும். அந்த தொட்டிலை தாளாட்ட பாதி பெண்கள், பணிப்பெண்கள் வேண்டும். அது யாராக இருக்கும் தெரியுமா? யாராக இருக்கும்? அலைமகள், கலைமகள், மலைமகள். இவர்கள் மூவரும் இருக்க வேண்டும். அந்த தொட்டிலே தவழும் குழந்தைக்கு விளையாட்டு பொருளாக யார் இருக்க வேண்டும் தெரியுமா? யார் இருக்க வேண்டும்? சந்திரன், சூரியன் 2 பதுமைகளாக இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட அழகான அம்சம் புரிஞ்சு இந்த தொட்டிலில் தவழ்ந்து விளையாட ஒரு குழந்தை வேண்டும் அல்லவா? அந்த குழந்தை யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? யாராக இருக்க வேண்டும்? அந்த முக்கன் படைத்த அந்த ஈசனே உனக்கு மகனாக தம்பி பார்த்தாயா? அந்த பரம கடவுளே வந்து எனக்கு மகனாக பிறந்து விட்டால் இந்த உலகத்தில் நம்மை வெல்வதற்கோ கொல்வதற்கோ இனிமேல் ஒரு மயிலும் பிறக்கவும் முடியாது, பிறந்து இருக்கவும் முடியாது. இப்பொழுது புறப்பட தம்பி, நீதான் எனக்கு மகன், நீதான் எனக்கு பிள்ளை.
நீ தாண்டா எனக்கு ஆசைக்குரியவன் என்று இத்தனை நாட்களாக என்னை பாராட்டி பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்துக் கொண்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இன்னொரு உனக்கு சொல்றது தேவையா? நான் இதற்காக கூறுகின்றேன். இந்த ஈசனே உனக்கு மகனாக பிறந்து விட்டால் தேவர்கள் உங்களை எதிர்க்க முடியுமா? அடடே தானே நல்லதொரு உபாயத்தை தான் உரைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ அரக்கர்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், இருந்தார்கள், ஒருவர் கூட நிலையாக வாழவில்லை. காரணம் என்ன? அவர்களை எதிர்க்க முடியவில்லை. அந்த பரம கடவுளை வந்து எனக்கு மகனாக பிறந்து விட்டால் நமக்கு அதற்கு மேல் பகைவனே இருக்க முடியாது. உமக்கு விருப்பம் அதுதான் என்றால் மறுப்பல்ல புறப்படுங்க. அவசரப்படாது சுவாமி, நான் சென்று தவம் செய்ய வேண்டும். என்னுடைய தம்பி என்ன செய்ய வேண்டும்? வல்லாளகண்டா, நீயோ தவத்தில் இருக்கும் பொழுது தேவர்கள் சாதாரண ஆளா இல்லை. அதனால் அவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் செய்வார்கள் உன் தவத்தை கிடைப்பதற்காக. அதனால் உன் தம்பி பூபாலகண்டன் நீ தவத்தில் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி சுற்றி வளம் வர வேண்டும். அதனே என்னுடைய தவத்துக்கு எந்த விதமான இடையூறு நேரம் வந்து என் தவத்தாலே காவல் இருக்க வேண்டும். ஆகட்டும் அண்ணா, வருத்தப்படாதீங்க. தேவ பசங்க யாராவது என்ன நான் பார்த்துக்கிறேன். ஆகட்டும். என்ன பூபாலகண்டா, வந்த வேலை முடித்து விட்டாயா? ஏய் நாரதா, நல்லதுதானே எடுத்து உரைக்கிறேன். நீயா? பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன். வரம் பெற்று திரும்புகிறோம். அதுவரை உஷாராக இரு. என்ன சிரிப்பு? வந்த வேலைகள் நல்லபடியாக முடிந்துவிட்டது. இருந்த மொழிகளை வல்லாளர்களோட ஈசனிடத்தில் வாங்கிவிட்டால் தேவருக்கு தான் ஆபத்து. அதனால் இது இப்படியே சும்மா விடலாமா? விடக்கூடாது. இப்பொழுது தேவலோகம் சென்று தேவேந்திரன் ஆண்டவா, கொல்லாத நாளில்லை உடற்மிகும் வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழா, உன்னை சொல்லாத நாளில் உடற்மிகும் வடிவேலா, உள்ளை சொல்லாத நாளில் உடற்மிகும்
சுடர்மணி விளக்காய் நின்ற எல்லாம் வல்ல இறைவனுக்கினுடைய முதல் வணக்கம். நானும் இந்த உத்திரகண்டாபுரி நாட்டை ஆளக்கூடிய மூத்தவருக்கு மனைவியாக நிசாசனி என பெயர் பெற்று சீரம் சிறப்போடு எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் என் கணவரை பார்க்க வேண்டும், அவருக்கு பாதபூஜை செய்ய வேண்டும், பதிசேவை செய்ய வேண்டும், எனக்காக காத்துக் கொண்டிருப்பாரே. சந்திக்கலாம். வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவரே, கரம் குவித்து வேண்டுகிறோம், காத்திடுவாய் கருமாறே, காத்திடுவாய் கருமாறே. மாரியம்மா எங்கள் மாரியம்மா,
பல்லாண்டு காலம் இந்த உலகத்திலே பேரும் புகழும் சிறந்து இந்த மன்னனுக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டவர்களுக்கு சிறப்பானவள் என்று உலகம் போற்றும் அளவுக்கு வாழ வேண்டும். அளவில்லாத சந்தோஷம் அடைந்தேன் சுவாமி. இருந்தாலும் காலையில் எழுந்து காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு கடமைகள் பல இருக்கிறது என்று அரசவைக்கு புறப்பட்டு சென்றீர்கள். அதி விரைவாக சென்ற சீக்கிரத்திலேயே அரசவையை விட்டுவிட்டு அந்தப்புறத்தை நோக்கி வந்திருக்கிறீர்களே, காரணம் என்ன சுவாமி? அது என்ன தெரியுமா? திருமணம் நடந்தபோது நான் பார்த்ததற்கு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அழகு இன்னும் கூடிக்கொண்டிருக்கிறதே தவிர குறையவில்லை கண்ணே. உள்ளத்தில் சபலம் ஏற்பட்டு அன்பு மனைவியை காண வேண்டும் என்று அந்த புறத்தை நாடி வந்து விட்டீர்களா? தங்கள் மனதை பற்றி நான் புரியாதவளா சுவாமி?
காரியத்துல வந்துட்டு என் மேல வருத்தப்படாதீங்க ஐயா. நம்ம நாட்டு என்ன நடக்குது, நம்ம நாட்டு மக்கள் என்ன பேசுறாங்க அதெல்லாம் தெரியாம நீங்க இப்படி சந்தோஷமா இருக்க. நாட்டு மக்கள் என்ன பேச போகிறார்கள்? நீதியோடும் நேர்மையோடும் இந்த அரக்க இனத்திற்கே ஆமாமா என்றென்றும் அரணாக காவலாக என் கணவர் இருக்கிறார். இவருடைய ஆட்சியிலே அரக்க வம்சத்தில் யாருக்குமே எந்த குறையும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு என்னடா குறை இருக்கிறது? எங்களை பற்றி புகழ்ந்துதான் பேச போகிறார்கள். சொல்றேன் தவறா இருக்காங்க. உங்களுக்கு பின்பு இந்த நாட்டியாருக்கு ஒரு மகனோ அல்லது மகளொன்னு உங்களை பார்த்து எல்லாரும் மலடி 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 சொன்னாங்கம்மா. ஆமாம்மா உண்மைதாம்மா. அதை கண்டுதாம்மா சொல்ல வந்து நானு என்னப்பா சொல்றேன்? ஆமாம்மா. நாட்டு மக்கள் எல்லாம் என்னை கேவலமாக பேசுகிறார்களா? என்னை முன்னே விட்டு பின்னே பழித்து பேசுகிறார்களா? கூடுறாங்கம்மா. அதை சொல்றதாம்மா வந்து நானு. நாட்டுக்கு மகாராணி மகிழ்ச்சியாக வாழ்கிறார். இவள் மனதிலே வருத்தம் இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லையே. இவளால் இந்த அரசவைக்கு இந்த அரசாங்கத்திற்கு இவருடைய வம்சத்தை வளர்ப்பதற்கு ஒரு வாரிசு இல்லையே. ஒரு குழந்தையை பெற்றெடுக்காத மலடியாக இருக்கிறாரே என்று இதை எல்லாரும் கேவலமாக பேசுகிறார்களா? கேவலமாக பேசுகிறார்கள். இந்த வார்த்தையை நீதான் சொன்னாயா இல்லை மக்கள் சொல்ல நீ காதால் கேட்டு வந்து என்னிடத்தில் சொல்லுகிறாயா? நான் உங்களை போய் தவறான வார்த்தைமா மக்கள் சொல்லத்தாமா நான் வந்து முன்னாடி சொன்னேன். நான் உங்க மனம் புண்பட அளவுக்கு நான் சொல்ல மாட்டேமா. உன் மீது தவறு இல்லையப்பா. நீ போய் வா. காவலன் சொன்ன கருத்தை காதிலே கேட்டீர்களா? உனக்கு இந்த அரண்மனையிலே எத்தனை செல்வ செழிப்பு இருந்தும் கோட்டை கொத்தளங்கள் இருந்தும் மாட மாளிகைகள் இருந்தும் கூட கோபுரங்கள் இருந்தும் இந்த அரண்மனையிலே அம்மாவென்று அழைத்து கொஞ்சி விளையாட பிள்ளை செல்வம் இல்லையே. தங்களுடைய மனதிலே எந்த வருத்தமும் வரக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு இன்பத்தையும் சுகத்தையும் வாரி கொடுத்துக் கொண்டிருந்தேன். காரணம் என்ன? என்னவளை திருமணம் செய்து கொண்டு வந்தோம், இல்லறத்தில் ஈடுபட்டோம். இவளால் நம்முடைய வம்சம் விருத்தியாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்க முடியவில்லையே என்ற குறை உங்கள் மனதிலே தோன்றக்கூடாது. ஆண்டவன் அருளால் என்றாவது ஒரு நாள் நான் தாயாகும் பாக்கியம் கிடைக்கும், நீங்கள் நன்மையாகும் பாக்கியம் கிடைக்கும் என்று நான் கனவிலே எப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தேனே. உங்களுக்கு வருத்தப்படக்கூடாது, மனம் வேதனை அடையக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால் என் மனதிலே இருக்கும் வேதனை எல்லாம் தாங்கிக் கொண்டு தங்களிடத்தில் இன்பமாக இருப்பதை போன்றிருந்தேன். மக்கள் எல்லாம் என்னை இப்படி குறை கூறி பேசப்படும். இனி இந்த உலகத்தில் நான் எதற்காக வாழ வேண்டும்? நான் யாருக்காக வாழ வேண்டும்? என்னை மறந்து விடுகிறதான் நான் பிள்ளை செல்வம் இல்லை என்று மக்கள் எல்லாம் ஏளனமாக பேசுகிறார்கள். இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்து நான் என்ன பயனை கண்டேன்?
ஒரு பெண்ணாக பிறந்தால் அந்த பெண்ணின் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால்தான் இந்த மண்ணில் அவள் பெண்ணாக பிறந்ததுக்கு அர்த்தம். இல்லை என்றால் இந்த உலகம் அவளுக்கு வேறு ஒரு பெயரை வைத்து பட்டம் கட்டிவிடும். என்னவென்று மலடி என்ற பட்டத்தை கட்டிவிடும். அப்படி ஒரு பட்டத்தை கட்டி இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பவில்லை. அத்தான் மாண்டு வந்து போகிறேன். பைத்தியக்காரி பைத்தியக்காரி, என்னை என்ன நினைத்து விட்டாய்? அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிவிட்டேன் கண்ணி. வருத்தப்படாதே. பிள்ளை செல்வம் இல்லையே என்ற வருத்தம் வரக்கூடாது என்பதற்காக அது ஒரு வழியை வகுத்து விட்டேன். சுவாமி, என் மனதில் இருக்கும் துன்பம் எல்லாம் போக்கும் அளவிற்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போகிறீர்களா? ஆமா. என்ன சந்தோஷம் சுவாமி? சொல்லுங்கள். அது என்ன தெரியுமா? இப்பொழுதே இமாச்சலம் சென்று ஈசனை கண்டு வரமாக பெறப் போகிறேன். வரம் பெறப் போகிறீர்களா? ஆமா. என்ன வரம் பெறப் போகிறீர்கள்? என்ன வரம் தெரியுமா? பரமனியா வந்து உன் வயிற்றில் கர்ப்பமாக கருகரித்து பிள்ளையாக பிறக்க வேண்டும் நமக்கு என்ற வரத்தை பெறப் போகிறேன். என்ன வார்த்தை சொன்னீர்கள்? இந்த உலகத்திற்கே படியளக்க வேண்டிய அந்த பரமன், முக்கண் படைத்த சிவபெருமானே, என் வயிற்றிலே கருவாக தரித்து என் கர்ப்பத்திலே குழந்தையாக இருந்து அந்த பரமனை நான் குழந்தையாக பெற்றெடுத்து நம் வம்சம் வளர நாம் வளர்க்கப் போகிறோமா? ஆமா. வேண்டாம் அத்தா, வேண்டாம். காலமெல்லாம் குழந்தை இல்லாமல் எனக்கு நீங்கள் குழந்தையாகவும் உங்களுக்கு நான் குழந்தையாகவும் எப்படியே காலமெல்லாம் வாழ்ந்தாலும் வாழலாம். அந்த பரமனே, அந்த சிவபெருமானே நமக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்ற வரத்தை மட்டும் நீங்கள் பெறப் போக வேண்டாம். தயவு செய்து நீங்கள் போக வேண்டாம் அத்தான். கொடுக்க முடியுமா முடியாதா? அத்தா, எதற்காக போக வேண்டாம் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? அரக்கர்கள் நாம் என்னதான் அதிக அளவிலே இருந்தாலும் தேவர்கள் அவ்வப்பொழுது சூழ்ச்சி செய்து நம் அரக்கினத்தை அவ்வப்பொழுது அழுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் தருணத்திலே உலகத்திற்கே பரமனே நமக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்ற வரத்தை மட்டும் நீ வாங்கிவிட்டால் தேவர்கள் சூழ்ச்சி செய்து எப்படியாவது உங்களை அழுத்தி விடுவார்கள். இந்த அரக்கு இனத்தையே அழித்து விடுவார்கள். பிறகு நீங்கள் வர பெற்று வந்து என்ன, வராமல் இருந்தல் என்ன, நமக்கு குழந்தை பிறந்துதான் என்ன, பிறக்காமல் இருந்தது. அந்த சிவபெருமான் நமக்கு மகனாக பிறந்தால் எப்படியும் நமக்கு அழிவு நேரும். தேவர்கள் சும்மா விட மாட்டார்கள். என் வார்த்தையை கேளுங்கள், போக வேண்டாம். கேட்கவில்லை. நான் வரம் பெற போகிறேன். விடை கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது சுவாமி. முடியாதா? திருமணம் நடந்த நாள் முதலாக ஒரு நாளும் எப்படி கோபப்பட்டு என்னை அடித்த நாள் கிடையாது. செய்யக்கூடாத தவறு நான் என்ன செய்து விட்டேன்? எதற்காக சீற்றம் கொண்டு என்னை இப்படி அடித்து சித்திரவதை செய்கிறீர்கள்? குற்றம் என்ன செய்தேன்? கூறு வார்த்தையேனோ பற்றுதல் உமக்கில்லையா? ஐயா,
உங்களுக்கு நான் நல்லது ஒரு அறிவுரைகளை எடுத்துச் சொல்லுகிறேன். என் வார்த்தையை கேளுங்கள், போகாதீர்கள் சுவாமி. அறிவுரை எனக்கு நீ எடுத்து சொல்லாது. எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் அறிந்தவன் நான். இந்த உலகத்திலே பிள்ளை செல்வம் இல்லை 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 என்று வருத்தப்பட்டு மூலையிலே முக்காடிட்டு அழுது கொண்டு இல்லாமல் நீ கணவன் மன வேதனை படக்கூடாது என்பதற்காக இருந்தால், ஆனால் எனக்கு மட்டும் நாட்டை ஆள்வதற்கு பிள்ளை செல்வம் வேண்டும் என்று எண்ணம் இருக்காதா? எனக்கு மட்டும் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று ஒரு பிள்ளை வேண்டும் என்ற எண்ணம் இருக்காதா? எதற்காக இத்தனை நாள் வரை நான் முகத்தாலும் அந்த வாட்டத்தை காட்டாமல் இருந்தேன் தெரியுமா? நமக்கு அவள் பிள்ளையாகவும் அவளுக்கு நாம் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை பெற்றுக் கொடுக்க உன்னால் முடியவில்லையே என்று ஒரு வார்த்தை நான் உன்னை கேட்டால் உன் மனம் என்று வேதனைப்படுவது இந்த காரணத்திற்காக இதுவரை உன்னிடத்தில் உரைக்காமல் இருந்தேன். எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொண்டிருந்தேன். அதற்கு ஒரு விடிய காலம் பிறந்திருக்கிறது, விடைபடு என்றால் கூட கொடுக்க மறுக்கிறாய். இப்பொழுது ஒன்றும் கெட்டு போகவில்லை. கணவன் வார்த்தைக்கு தடை போடக்கூடாது என்பதற்காக மரியாதையாக விடை கொடுத்தாயிற்கு இல்லை என்றால் உன் உடலை சக்கையாக உங்கள் மீது கொண்ட பக்தியாலும் பாசத்தாலும் உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நான் அஞ்சு இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் பிடிவாதமாக இருக்கும் தங்களிடத்தில் என்னுடைய அறிவுரைகள் இங்கே உபயோகப்படாது. உங்கள் விருப்பத்திற்காக விடைபெடுத்து விரைந்து விருப்பத்தோடு அனுப்பவில்லை, வெறுப்போடு அனுப்புகிறார். வேண்டாம் என்று 1000 முறை எடுத்துரைக்கிறோம். நம்முடைய வார்த்தையை கேட்காமல் நம்முடைய கணவர் ஆண்டவனை சென்று பார்க்க போகிறேன், அரிய பெரிய வரங்களை பெறப்போகிறேன் என்று என்ன செய்வது? அவள் குணம் அப்படித்தான். அவள் ஒரு பிடிவாதக்காரி. ஆனாலும் அந்த ஈசனை வந்து பிள்ளையாக எனக்கு பிறக்கட்டும், அப்பொழுது பார்த்துக் கொள்கிறேன் அவளை. நிசா, நீ எப்படி விடை கொடுத்தாலும் எனக்கு சம்மதம். ஆமா, விடை கொடுத்திருக்கிறார். நான் சென்று வருகிறேன், நீ வருத்தப்படாது. அறிகிறேன். நான் என்ன செய்வேன் அப்பா, நான் என்ன செய்வேன்? 1000 முறையில் எடுத்துச் சொன்னாலும் என் வார்த்தையை அலட்சியப்படுத்திவிட்டு வரம் பெறுவதற்காக அந்த அரணிடத்தில் செல்லுகிறாரே, நான் என்ன செய்வேன்? வாழே புயலா போனதம்மா,
ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற பொய்யாமொழி புலவர் போட்டியே நல்லுரைப்படி ஒழுக்கத்தை கடைபிடித்து சிரசில் மணிமுடி தரித்து பூச்சக்கர குடையோடு இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து வஜ்ராயத்தை கையில் ஏந்தி இந்த பொன்னாட்டின் வேந்தன் தேவயிந்திரன் என்ற பெயரோடு சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய அவை காவலன் அதுக்கு ஆமாலே காது விட்டு போறாங்க உனக்கு. எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவலன் ஆமாங்க. என்ன காலதாமதம் ஐயா? நான் நேரத்தில் இன்னைக்கு நான் நேரம் வந்து காணுது ஐயா. காரணம் என்ன? இதுல வந்தா ஒரு வஞ்சி அவளுக்கு எனக்கு காதல் மிஞ்சி நேரா புடிச்சிட்டு செஞ்சு பஜார் வைக்கிறது வெள்ளையாரி பிஞ்சி வாங்கின ஆளுக்கு அஞ்சி எங்க 2 பேரும் வாயில போட்டு மிஞ்சி தீக்கு விடுமா ஐயா? நெஞ்சிங்க தவறா சொல்லுடா உங்களாண்ட போய் சொல்லுங்க ஐயா. ஏண்ட காலதாமதம் கேட்டா கட்டு கதையை கொட்டி அளந்து கொண்டிருக்கின்றாயா? ஆமா ஐயா. இதுதான் காலதாமதமா? இதான் காலதாமதம் ஐயா. அது மட்டும் கிடையாது. வேற என்ன ஐயா? தேவலோகத்தில் வசிக்கக்கூடிய தேவயிந்திரன் இந்த பொன்னாட்டின் வேந்தன். நாட்டு மக்கள் என்னை பற்றி நிறைவாக பேசுகிறார்களா அல்லது குறை கூறி பேசுகிறார்களா? ஐயா உங்களை பார்த்தா நிறைவா பேசுறேன், குறை கூறி யாரும் பேசுறீங்க? குறை கூறி யாரும் பேசுறீங்க? ஐயா சரி, அனுதினமும் இந்த சபையில் நடப்பது என்ன? நாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய். உட்கார்ந்தா எழுந்துக்கிற பழக்கம் இல்லையே. உட்கார்ந்த பொண்ணு ஒரு மனுஷன் கை கொடுத்தா தூக்குவான். எப்படி கை கொடுத்து? என்ன கூடியும் பூச்சா தூக்குவான். பெரிய சீமையில சிந்தாமணிங்க. ஐயா பெரிய மன்மதரா சார். என்கிட்ட வச்சுக்காத. என்ன பண்ண தெரியாது. ஏடா கூட வச்சுக்கிட்டீங்க. பாம்பு போட்டுருவேன். நான் ஒரு வேளை பாம்பு விட்டுருவேன் பார்த்தேன். அதுக்கு யாரு? தேவ தலைவன், தேவ பூபதி. அவர் இதில் ஆடல் பாடல் அரங்கேற வேண்டும், அனைவரும் கண்டு கழிக்க வேண்டும். அவங்கவுங்க திறமைகளை அவங்கவுங்க வெளிப்படுத்தணும். சும்மா நீங்க ஆடுறது சும்மா ஜில்லு 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 இருக்கணும். ஏற்பா சேர்த்துருங்க. நீங்க மாமனே
நமக்காக யார் பாருங்க சொல்லி யார் பாரு Oh